நீங்கள் என்ன உங்கள் திருமண வாழ்க்கையில் தோற்று போனீங்க? சார் நான் லவ் மேரேஜ் சார். நான் பசங்களோட ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இப்போ வேளாங்கண்ணி, இதுமாரி வெள்ளையங்கிரி மலை, ஈசான் கோயில் இப்படி எங்கேயாச்சும் அவுட்டிங் போவோம். அதுமாரி ட்ரிங்க்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவோம் அப்பப்போ. நடக்குதுங்க. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே என்னால் போக முடியல, பசங்கள்கிட்ட பேச கூட முடியல, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கே பசங்களை எட்டி பார்த்தா கூட நீ போகக்கூடாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் வந்துட்டு அம்மா பயப்படுவாங்க இவங்களை வெளில ஃப்ரெண்ட்ஸோட அனுப்புறதுக்கு. ஏதாவது கெட்ட பழக்கத்தை கத்து கொடுத்துருவாங்க. முடியல ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பொங்கல் அப்ப சும்மா உட்காந்து பேசிட்டு வந்துடுறேன்னாங்க. நானும் இவங்க எங்க மாமியாருக்கு தெரியாம மறைச்சேன். என்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துருக்காங்கன்னு பொய் சொன்னேன் சார் கால் பண்ணும்போதெல்லாம். ஆனா திடீர்னு அங்க போய் பார்க்குறேன் இவங்களை காணோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் எல்லாருமே சொன்னாங்க இவனை ஏதோ பண்ணிட்டாங்க, குளத்துல தூக்கி போட்டாங்க அப்படின்னாங்க. நாங்க குளத்துல இறங்கி தேடிட்டு இருக்கோம் சார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவங்கள ஒருத்தவங்க வராங்க தண்ணில இருந்து குளத்துல இருந்து ஏஞ்சி வராங்க, தலையில ரத்தம் ஊத்துது. வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வராங்க, கழுத்துல வெட்டு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு வயித்துல குத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் விட முடியும்? ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? ஒரு வீரனோட பொண்டாட்டி என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. சொல்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது பெரிய ஆக்ஷன் காட்சியாக இருக்குங்க சார். எனக்கும் புரியுது, நான் இல்லைலாம் சொல்லலை. அதுலேருந்து நான் சரக்கடிக்கதே விட்டேன், எல்லாம் அவங்களுக்காக தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நான் ஏன் துணி துவைக்காம இருக்கு? நீ துவை, லவ் பண்ணல துவை. ஏன் பாத்திரம் கழுவாம இருக்கு? நீ லவ் பண்ணல துவை. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல, லவ் பண்றல, லவ் பண்றல. நான் தான் பாசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வீட்டில். இதே அவங்களுக்கு கால் வலினா விடிய விடிய அமுக்கிட்டு நான் உட்காந்துருப்பேன் சார். காலிலேருந்து கையை எடுத்தாலே காலை பிடிச்சி ஆட்டுவாங்க. ஆக பெயின் இன்னும் இருக்கு போல, ஆனால் அமுக்குவேன். என்னால் முடியல, டயர்டாக இருக்கு. நான் அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயமாக இருக்கு. அந்த பாசத்தை நான் எதிர்பார்க்க கூடாதா? என்னோட கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் இப்போ தான் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னொரு 25 வருஷம் அமுக்க வேண்டியது இருக்கு சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? உங்களை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா வருது? முதல் மரியாதை படம் பார்த்தீங்களா? சிவாஜியோட நிலைமை தான் உங்கள் நிலைமை. திரும்புமா ஏன் பாட்ட விரும்ப